நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் 1 குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா? 6 டெபுட்டி கமிஷனர், 3 ஜாயிண்ட் கமிஷனர், 42 இன்ஸ்பெக்டர், 87 சப் இன்ஸ்பெக்டர், 1100 பேரை நேற்று ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் குற்றவாளி ஒன்றாக இருந்தவருக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறார். ஆனா கரூர்ல 100 பேர். இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு, அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும். அன்பு சொந்தங்களே, ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது, அது எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன மாறி இருக்கு? ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க. இது மாறி இருக்கு, இது மாறி இருக்கு. வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டாங்க. வயசானதை காட்டக்கூடாது, கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும். முதலமைச்சர் பேண்ட் போடுறாங்க. முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்த பேரை 4.5 ஆண்டுகள் கழித்து தமிழகத்துல சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க. 4.5 ஆண்டுகள்ல இது மாறி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார். மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார். காலையில் நாயோட மட்டும் தான் போடுவார். ஒரு கருப்பு கலர் நாய். அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச கருப்பா இருந்தது, இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையா இருக்கு. இந்த 3 மட்டும்தான் தமிழகத்துல கடந்த 4.5 ஆண்டுகள்ல இந்த 3 மட்டும்தான் மாறி. வேட்டியிலிருந்து பேண்ட், ஸ்பெயின்ல ஃபுட்பால் ஆன போன பையன் இன்னைக்கு சினிமா ஹீரோ, ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய சிஇஓ. மீச வெள்ளையா இருந்த நாய் இன்னைக்கு மீச கருப்பா இருக்கு. இந்த 3ஐ தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை. கொலை காடுகளாக, நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக, பார்க்கின்ற இடத்துல எல்லாம் 8 திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை. அவர் எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும், 4 பேர் வரணும். அதே கரூருக்கு போவாரு. அங்கேயே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி, மிக மோசமானவர். அதே கரூருக்கு 5 ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்லுவார். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா, இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா, மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா? என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு? நோயாளின்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளி. இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை நாமளும் சாராய அமைச்சர் சொன்ன பிரச்சனை வருது. நீங்க பேரை மாத்திரம் நாங்க மாத்தக்கூடாது.